தமிழ்நாடு மக்கள் நல பணியாளர் சங்க மாநில ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் சார்பாக வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சங்க ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது நியாயமான கோரிக்கைகளை உங்கள் வழிமுறையோடு எங்களது முதல்வர்கிட்ட எடுத்து கூறி எங்களுக்கு பணியாணை பெற்றுத்தர நீங்கள் எங்களுக்கு முழு உதவி செய்ய வேண்டுமென பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக எங்களது தீர்மானம், புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் நாங்கள் 36 ஆண்டு காலமாக நிறைவேற்றப்படாத கோரிக்கைகளை உங்கள் பத்திரிகைகள் வாயிலாக எங்களுக்கு மீட்டு தர வேண்டும். முதலாவது கோரிக்கையாக, ஏற்கனவே எங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த அரசாணை எண் 234 படி 50% அரசு துறைகளில் காலி பணியிடங்களில் 50% இடஒதுக்கீடு பெற்றுத்தர வேண்டும். அல்லது ஊராட்சி ப்ளஸ் ஊராட்சி ஒன்றியங்களில் வழங்கப்பட்ட ஊதியத்தை ஒரே ஊராட்சி ஒன்றியங்களில் வழங்குவதற்கு தாங்கள் கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும். மூன்றாவதாக, நாங்கள் 2006 காலமுறை ஊதியம் பெற்று வந்தோம். அது இடையில் நிறுத்தப்பட்டு விட்டது. அந்த காலமுறை ஊதியத்தை வழங்குவதற்கு தாங்கள் ஆவணம் செய்ய வேண்டுகிறோம். அடுத்தபடியாக, மாநிலம் முழுவதும் உள்ள மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அந்த பணி நடைபெறும் போது இந்த மக்கள் நல பணியாளர் தான் முழு மூச்சாக செயல்பட்டு அப்போதைய முதல்வர் டெல்லியில் போய் முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதற்கு எங்கள் மக்கள் நல பணியாளர் சங்கம் முதன்மையாக இருந்தது. அதே மாதிரி இப்பொழுது பிஜி ராம்ஜி திட்டம் என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திலும் எங்கள் மக்கள் நல பணியாளர்கள் தான் என்எம்ஆரிலிருந்து மற்ற எல்லா அடிப்படை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் என்னவென்றால் பழைய என்எம்ஆரில் எங்களது பணியாளர்கள் கையெழுப்பு விட்டார்கள். இந்த என்எம்ஆரில் இதுவரைக்கும் கையெழுப்பு கேட்கறதுக்கு யாருமே முன்வரவில்லை. அதற்கு அந்த என்எம்ஆரில் பழையபடியே எங்களது கையொப்பத்தை பெற்று அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தாங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக, இந்த ஓய்வு பெற்ற பணியாளர்களை பழைய ஓய்வூதிய திட்டத்தின்படி இந்த பணியாளர்களை சேர்த்து எங்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்கு தாங்கள் கருணை கூர்ந்து இந்த நிகழ்வுகளை எங்களுக்கு நடத்தி கொடுக்க வேண்டுமாய் மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வாயிலாக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அதன் அடிப்படையில் கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் ஆர்ப்பாட்டம் மற்ற போராட்டங்கள் பற்றி பின்னர் கலந்து ஆலோசனை செய்து முடிவு செய்யப்படும். தற்போதைக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம்ங்கிற முடிவு கிடையாது. அமைச்சரை காலையில் 8 மணி அளவில் அமைச்சரை சந்தித்தோம். எங்களுடைய கோரிக்கைகள், நீங்கள் வெள்ளிக்கிழமை வாங்க, துறை செயலாளரிடம் உங்களுடைய கருத்துக்களை கூறி என்னால் என்ன செய்ய முடியுமோ உடனடியாக செய்து தர தயாராக இருக்கிறேன், வெள்ளிக்கிழமை வாங்க என்று சொல்லியிருக்காங்க. பல்வேறு கட்ட போராட்டங்கள், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், அடுத்து மறியல் எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு. எங்களுடைய கோரிக்கைகள் செவிசாய்க்கப்படவில்லை. அதனால் எங்களால் முடிஞ்ச அளவு போராடி பார்த்தோம். முதல்வரிடமும் பேசுவதற்கு எங்களுக்கு இடஒதுக்கீடாக டைம் கொடுக்கல. போராட்டத்தை முடியாமல் போகும்போது எங்களை பல்வேறாக பிரித்து கேஸ் போட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் இன்னமும் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது எங்கள் பணியாளர் மீது. அப்போ 3 மாதத்துக்கு ஒருக்க நாங்கள் வாய்தாக்கு வந்து சென்று தான் இருக்கிறோம். அந்த இப்போதைக்கு அந்த ஆட்சி மாறினாலும் எங்களுடைய காட்சிகள் மாறாமல் எங்களுடைய பணியாளர் நலன் இன்றைக்கு வரைக்கும் சிறப்பாக செயல்படுத்த முடியவில்லை. காரணம், அந்த பழைய திட்டத்தை அப்படியே செயல்பட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை இப்போ உள்ள வழிமுறைப்படி எங்களை செயல்படுத்துறதுக்கு அரசு வரவில்லை. ஆகவே தங்களது ஊடகங்கள் வாயிலாக அதை முன்னிறுத்தி கொண்டு வர வேண்டும். நாங்கள் சந்திச்சிருக்கோம். துறை மந்திரி 2 நாளில் எங்கள் பணியாளர் வர சொல்லியிருக்காங்க. அவங்க கலந்து ஆலோசித்து, துறை செயலாளர் கலந்து ஆலோசித்து ஒரு நல்லது செஞ்சிருவாருங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக நல்லது செய்வார். இந்த அரசு மேலே ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறது அது துறையினுடைய சார்ந்து கவர்மெண்ட்டை சார்ந்தனுடைய பாலிசி மேட்டர். எங்களுக்கு 37 ஆண்டு கால இந்த மண்ணினுடைய மைந்தர்களும் எங்களுடைய உரிமை போராட்ட பிரச்சனை இது 2 திராவிட கட்சிகளால் பாதிக்கப்பட்ட பணியாளர்களுடைய அவல நிலை இது. இந்த அரசு எங்களுக்கு ஒரு தீர்வை கொடுத்துரும். எங்களை பொறுத்து தேர்தல் அறிக்கையில் இவர் பேசியிருக்காரு, திருச்சியிலையும் பெரம்பலூர்லையும் பேசியிருக்காரு. தற்சமய முதல்வர் அவர்கள் எங்கள் அந்த மக்கள் நல பணியாளர் பிரச்சனை பொறுத்து திருச்சியிலையும் பெரம்பலூர் மாவட்டத்திலையும் பேசியிருக்காரு. அதனால் இந்த அரசு மேலே எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. அதே மாதிரி இந்த அரசாணை 234ங்கிறது பார்த்தீங்கன்னா 2286 பணியாளர்கள் பல்வேறு துறையில் எங்கள் துறையில் பணி புரிஞ்சு ஓய்வு பெற்றிருக்காங்க, முழு பலன் அடைஞ்சிருக்காங்க. எங்களுக்கு கொடுத்ததை எங்களுக்கு திரும்ப கொடுங்க அப்படின்னு தான் நாங்கள் இந்த அரசுக்கிட்ட கேட்குறோம். இந்த அரசு மேலே நம்பிக்கை உண்டு, கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். பிரச்சாரத்தின் போதும் தேர்தல் அவருடைய வாக்குறுதியின்படியே மக்கள் நல பணியாளருக்கு ஏன் நீங்கள் இது வரைக்கும் பணி நிரந்தரம் செய்யலன்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த பணியாளருக்கு நாங்கள் கைவிட மாட்டோம்னு உறுதி கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் இந்த 5 வருடங்களாக மேலாக தொகுப்பூதியம் மதிப்பூதியத்தில் பணி செய்கிறவர்களை நாங்கள் நிரந்தரப்படுத்துவோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதனால் இப்போது இருக்கிற தமிழக முதல்வர் அவர்களை நாங்கள் எங்கள் சங்கத்தின் சார்பாக வலியுறுத்துகிறோம். அது இல்லாமல் நாங்கள் அவரை முழுமையாக நம்புகிறோம். இந்த பணியாளருக்கு இதில் 50% பெண் பணியாளர்கள் இருக்காங்க.
பெண் பணியாளருடைய அவலை நிலைகளை அறிஞ்சு இந்த முதல்வர் வந்து எங்கள் மேலே வந்து ஒரு கருணையோட தாய் உள்ளத்தோடு எங்களுக்கு உதவி செய்வார்ன்றதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். எந்த ஆட்சி வந்தாலும் இவங்களை வந்து எடுக்கக்கூடாது, இந்த எந்த திட்டமானாலும் இவங்களுக்கு பணியில் தொடரணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாரும் டிகிரி வைஸ் படிச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க, 2007 பேட்சிலும் 3 பேட்சிலும் இருக்காங்க. நாங்கள் படிப்புக்கு ஏற்ற ஊதியம் நாங்கள் யாரும் வாங்கலை, குறைந்த சம்பளத்தில் தான் நாங்கள் வேலை செஞ்சு பணி அமைச்சிட்டு போயிட்டாரு. அதுக்கு உத்தரவாதம் கிடையாது, பணியாளர் கிடையாது, நிரந்தர பணி கிடையாது. நாங்கள் வந்து ஒரு டெம்பரரியாக செய்கிற மாதிரினா ஒரு பணியாளர் இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த கவர்மெண்ட்டை நாங்கள் கேட்டுக்கிறது, கையெழுத்து கொடுத்து கேட்டுக்கிறது, தலைமையாக கேட்டுக்கிறது, எங்களுக்கு பணிக்கு உத்தரவு வேணும், பணி பாதுகாப்பு வேணும், எங்களுக்கு சம்பள உயர்வு வேணும். இந்த சம்பளம் 7500 ரூபாய் வச்சுட்டு நாங்கள் குடும்பம் நடத்த முடியல, ஒவ்வொரு இன்னல்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரத்துக்கு 7500 ரூபாய் நாங்கள் எப்படி வாழ்க்கை நடத்துறது? இதுதான் நாங்கள் எங்களோட தலைமையான கருத்து நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். துறை மினிஸ்டர் காலையில் நாங்கள் சந்தித்தோம், முதல்வர் சந்திக்கணும்ட்டு நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கிறோம், ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு நீங்களும் உதவி துணையாக இருக்கணும். இது நல்லபடியாக எங்களை முதலமைச்சர் காலத்துக்கு கொண்டு போகிற மாதிரி நீங்கள் தான் எடுத்துக்கொண்டு போகணும். இதுதான் எங்களோட வேண்டுகோள். வந்து எங்களுக்கு முக்கியமாக பணியாளர் வேணும், எனக்கு பாதுகாப்பு வேணும், அவ்வளோதான். வந்து 13,500 பணியாளர்கள் கிட்டத்தட்ட 89 முதல் இன்று வரை 37 ஆண்டு காலமாக முற்றிலும் வாழ்வாதாரம் இழந்து முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ அரசுகள் கிட்ட எங்களுடைய கோரிக்கைகள் வலியுறுத்தியும் இதுவரை எங்களுக்கு நியாயம், நீதி, தர்மம் கிடைக்கவில்லை. மேலும் நாங்கள் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்களில் பல்வேறு வழக்குகள் இது தொடர்பாக தொடரப்பட்டு அதன் அடிப்படையிலே பல்வேறு அம்சங்கள் எங்களை காப்பாற்றுகின்ற அம்சங்கள் இதே சென்னை உயர் நீதிமன்றத்தில் 2011-12 நிறைய தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது, உச்ச நீதிமன்றத்திலும் வழங்கப்பட்டுள்ளது. அதை அத்தனையும் எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றப்பட்டுள்ளது. இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு என்ற போர்வையிலே அது நீர்த்து போக செய்துவிட்டார்கள். முற்றிலும் எங்கள் இந்த ஜென்மம், அதாவது எங்கள் ஒரு ஜெனரேஷன், நாங்கள் ஒரு அரசு ஊழியர் என்ற ஒரு கனவில் 200 ரூபாய், 500 ரூபாய், 750 ரூபாய், 1000 ரூபாய் என்று மிக குறைந்த சம்பள விகிதத்தில் ஒரு சமூக தொற்றுடன் சமூக ஒரு சேவை மனப்பான்மையுடன் அன்றைய அரசாங்கம் நியமித்தது. தொடர்ந்து வந்த அரசாங்கம் எங்களை கண்டுகொள்ளாமல் இன்றும் நாங்கள் இந்த மாதிரி உங்கள் பத்திரிகைகள் மன்றத்தின் மூலமாக இதை உறுதிப்படுத்தி இதை வைரலாக செய்து நீங்கள் இந்த அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்று எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் மீட்டெடுக்கின்ற வகையில் எங்கள் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஆர்டிகல் 41 பிரகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு சாதாரண மனிதனுக்கு எங்களுக்கு வழங்க வேண்டிய நீதி, நேர்மை, வாழ்வாதார உரிமை அத்தனையும் இந்த கடந்த 30 ஆண்டுகளாக எங்களுக்கு இன்று வரை வழங்கப்படவில்லை. இதை கவனத்தில் கொண்டு இப்போ வந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் ஜோசப் அவர்களுடைய தலைமையிலே ஒரு மாற்றத்தை விரும்பி மக்கள் வாக்களித்துள்ளனர். அதன் அடிப்படையில் எங்களுக்கும் மாற்றம் வரும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே இன்று உங்கள் பத்திரிகையாளர் மன்றத்தின் முன்பு எங்கள் அனைத்து சங்க கூட்டமைப்பு குழு சார்பாக நாங்கள் உங்கள் முன் இந்த ஒரு கோரிக்கையை பதிவு செய்கின்றோம். இதை நீங்கள் நினைத்தால் இந்த இதில் கொண்டு சென்று மக்கள் மன்றத்தில் கொண்டு சென்று நிச்சயமாக எங்கள் வாழ்வாதார உரிமையை மீட்டெடுத்து தரும்படி உங்களை மன்றாடி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக எங்களுக்கு இழைக்கப்பட்ட நீதி, அநீதி, இதுவரை எந்த மத்திய அரசு ஊழியர்கள் கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர், மாநில அரசு ஊழியர்கள் 16 லட்சம் பேர், இத்தனை அரசு ஊழியர்களிலும் எங்களுக்கு நேர்ந்த ஒரு அநீதி யாருக்கும் நேரவில்லை என்பதை நீங்கள் வலியுறுத்த வேண்டும் என்று இந்த ஒருங்கிணைந்த சங்கத்தின் சார்பிலே நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். சிக்கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை. ஒரு அரசு பார்த்தீங்கன்னா ஊழியர் 240 நாள் பணிபுரிஞ்சாவே அந்த ஊழியரை நீங்கள் அரசு ஊழியராக நீங்கள் பண்ணணும். இது விதி. இந்த விதியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 89-90 மக்கள் நல பணியாளருங்கிற போஸ்ட் பார்த்தீங்கன்னா திமுக அரசால் தோற்றுவிக்கப்பட்டது. திமுக அரசில் தோற்றுவிக்கப்பட்ட காரணத்தினாலேயே அடுத்து வந்த அதிமுக அரசு பணி நீக்கம் செய்யப்பட்டது. அடுத்து மறுபடியும் திமுக வந்த சர்க்கார் 96 மறுபடியும் 2வது தடவை போஸ்ட் போடும்போது இதை வழிமுறையை சரி பண்ணி அரசு ஊழியராக இருக்க வேண்டியது திமுகவுடைய கடமை. ஆனால் அந்த கடமையை திமுக செய்யலை.
மறுபடியும் அடுத்து வந்த அதிமுக அரசு சொல்லப்போனால் உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் கூறிய கருத்து தான், கால்பந்தாட்டம் போல எங்களை வந்து 2 அரசாங்கமும் பந்து போல எட்டி வச்சு தான் விளையாண்டாங்களே ஒழிய எங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறதுக்கோ எங்கள் பிரச்சனையை வந்து மையல் எடுக்கிறதுக்கோ எங்கள் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு வந்து வேலை தேடுற காலம் போய் எங்களுக்கு வேலையை நிரந்தரப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற காலத்துக்கு இந்த 2 திராவிட கட்சிகள் கொண்டு வந்திருக்காங்க. இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.